மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மேகதாதுன்னு ஒரு இடம் உன்னது, அந்த இடத்துல அணை கட்டணும்னு 45 வருஷமா போராடுறான் ஒருத்தன். நம்ம அதை தடுத்துட்டே இருக்கோம். ஏன் தடுக்கணும், ஏன் அவன் கட்டணும்னு நினைக்கிறான்? உண்மையில் என்ன வரலாறு? இந்த இடத்துல ஒரு வனபத்திரகாளி கோயில் இருக்கு. 5 கிராம மக்கள், ஒரு கிராமத்துக்கு 500 பேர் இருக்கு. 2500 பேர் வருஷம் கொண்டாடுறான். தமிழ்நாட்டு மக்கள் தான். அவன் அந்த இடம் யாருக்கு சொந்தமான? 12,500 ஏக்கர் நிலத்தை எடுக்கணும். யானை வலசை பாதை இருக்கு, அதாவது திக்கு ஃபாரஸ்ட். திட்ட மதிப்பு 9,000 கோடி. 4.25 லட்சம் பழங்குடி மக்கள் இடம்பெயர் இந்த டேம் கட்டினா. ஒரு முறை குருவையெல்லாம் காயுது. எம்ஜிஆர் தான் குண்டுராவுக்கு நேராக கிளம்பி போனார். அவங்க அம்மா, எம்ஜிஆர் வந்திருக்கானா, எம்ஜிஆர் நான் பார்க்கணும். எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் கூட நிறைய ஓடும். சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனேயும் விற்குது. அப்பா தண்ணி குடிங்கிறார். உங்கள் மகன் தண்ணி தர மாட்டேங்கிறாருமா. ஏன்டா தண்ணி தர மாட்டேங்கிற? என் மக்கள் பூரா சாவுறான். தண்ணி விற்குது, மறுபடியும் விற்குது. எம்ஜிஆருக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா குடிக்கிறேன், இல்லை இங்கே விற்கி சாவுறேன். எம்ஜிஆர் டேய் தண்ணியை திறந்து குடிச்சு சொல்றா. உடனே பிடபிள்யூ சட்டை இழுக்கிற சத்தம் கேட்டு தண்ணி குடிச்சான். வீரப்பன் இருந்த காலத்துல நமக்கு காவிரி சிக்கல் வரல. ராஜகுமாரை கடத்துறது காவிரி பிரச்சனைக்காக. காவிரி பிரச்சனை. ஜெயலலிதா என்ன சொல்லுதுன்னா, வீரப்பனை பகிரங்கமா சுட்டுக் கொள்ளுவேன். அம்மையார் ஜெயலலிதா யாரை வச்சு சொல்ல சொல்லுதுன்னா, வால்டர் தேவாரம். அந்த திட்டம் அதோட போனாங்க. தேவகவுடா பிரதமராக வந்த பிறகுதான் காவிரி சிக்கல் முற்று முழுதாக கர்நாடகா பக்கமே முடித்து வைக்கப்பட்டு தமிழகத்துக்கு மூடு விழா செய்த காலம் தேவகவுடா. தேவகவுடாவை கொண்டு வந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம். இந்த நாட்டு சட்டத்தை கிழிச்சு டாய்லெட் பேப்பர்ல போட்டு 3 அணை கட்டியிருக்கான் சார். 3 அணை கட்ட வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஆளுங்கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா பேரும் பார்த்துட்டு தானே இருந்தான். கேமரா டீமை கூட்டிட்டு கர்நாடகா பூரா சுத்துங்க. இந்த காவிரி நீரை ராட்சச குழாயை போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் வச்சிருக்கான். டனல் போட்டு கிராமமா கொண்டு போறான் தண்ணிய. ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியல? பண்ணலாம், குழாயை மட்டும் போடலாம், தண்ணி வராது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடிய தலைப்பு வரலாற்றில் ஒரு நீண்ட காலமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு, ஒரு விவாதம், ஒரு சர்ச்சை. அதாவது காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டியாக வேண்டும்னு கர்நாடகா சொல்றாங்க, கட்டவே கூடாதுன்னு தமிழ்நாடு நம்ம சொல்றோம். உண்மையிலே மேகதாது அணையை கட்டினால் என்ன பிரச்சனை? மேகதாது அணையை ஏன் கட்டணும்னு கர்நாடகா நினைக்குது? இது ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பிரச்சனை. அதாவது தலைக்காவேரி பார்த்தீங்கன்னா நமக்கு குடகுமலையில் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஊற்று நீர் கர்நாடகாவில் இருந்தாலும் ஆற்று நீர் மொத்தமாக தமிழ்நாடு தான் அதிக பகுதிகள் இருக்குது. ஆனாலும் நமக்கு அந்த காவிரி சிக்கல்ன்றது தொடர் சிக்கல் தான், தீராத சிக்கல் தான். இந்த மேகதாது பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. உண்மையிலே இந்த மேகதாது பிரச்சனை, மேகதாதுன்னு ஒரு இடம் உன்னது, அந்த இடத்துல அணை கட்டணும்னு 45 வருஷமா போராடுறான் ஒருத்தன். நம்ம அதை தடுத்துட்டே இருக்கோம். ஏன் தடுக்கணும், ஏன் அவன் கட்டணும்னு நினைக்கிறான்? உண்மையில் என்ன வரலாறு சார்? இந்த மேகதாது அணைக்கு போவதற்கு முன்பு நம்ம அந்த காவிரி படுகையில் 3 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. கபினி, ஹேமாவதி, சாரங்கி. 3 அணைகள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு. இல்லீகலா. நீங்க எப்பவுமே ஒரு ஆற்று நீர் பாசனத்தில் கடைமடைக்குத்தான் முதல் உரிமை. கடைமடை பாதிக்காத வண்ணம் தான் இந்த ஆற்று நீர் சட்டம் கட்டுப்படுத்தும். அதாவது எண்டு வரைக்கும், இறுதி வரைக்கும் அது பாதிப்பு ஏற்படாதவாறு எதையும் செய்யணும். இதுதான் உலக பொதுமறை சட்டமே. நியதி. ஏன்னா வெள்ளம் வந்து எல்லாம் எங்க திறந்து விடுவான்? நேரா கடைசி கடைமடைக்கு தான் போகும். அப்போ கடைமடை பாசனம் தான் ஒன்று நல்லா விளைஞ்சி நிற்கும், தண்ணி ஏறிடும். உள்ள நாற்று பாவி இருப்பான், தண்ணி ஏறிடும். அப்போ கடைமடையை கேட்காமல் யாரும் அணை கட்டக்கூடாது. இதுதான்
உலக நதிநீர் தாவா சட்டமே. ம். இதை கர்நாடக அரசு மீறித்தான் 3 அணை கட்டப்பட்டிருக்கு. அப்போ ஏன் நம்ம கேட்கலையா தமிழ்நாடு? கேட்கல. ஏன் கேட்கலைன்னா இந்த விவாதம் சட்டமன்றத்தில் வருது. ம். சட்டமன்றத்தில் வருகிற பொழுது நான் சொல்றது அவை குறிப்பில் இருக்கு. ஏதோ போற போக்கில் விதைக்கிற விஷயம் இல்லை. ம். அவை குறிப்பில் இருக்கு. அப்போ அணை கட்டப்படுகிறதுன்னு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்கிற பொழுது அந்த அணை கட்டுவதனால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு கருணாநிதியை சொல்றாரு. ஏன் கருணாநிதி சொல்றாருன்னா, கருணாநிதிக்கு அப்போ கழுத்துக்கு கத்தி. காங்கிரஸ் அரசாங்கத்தால் சர்க்காரியா கமிஷன் தீர்ப்பு, அதில் கருணாநிதி பாதிக்கப்பட்டு சிறைக்கு போகக்கூடிய சூழல். ஆனா அது நிரூபிக்கப்படாமலே போயிருச்சுல. அந்த எதையுமே நிரூபிக்கலையே. நீங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான கமிஷன் போட்டிருக்காங்க இந்தியா முழுக்க. எந்த கமிஷன் எவனும் ஜெயிலுக்கு போனதா எனக்கு வரைக்கும் தெரியல. ஜெயலலிதா செத்து போனதே மர்மமா ஆறுமுகசாமி ஆணையத்தை போட்டாங்க. அந்த ஆணையமே பல்லில்லாத பாம்புன்னு சசிகலாவை விசாரிக்க முடியல. அப்போலோ ரெட்டி ஆஸ்பத்திரி அப்போலோ ரெட்டி ஆஸ்பத்திரி முடி சேர்த்தது சசிகலா. 2 பேரையுமே விசாரிக்காம ஆறுமுகசாமி ஆணையம் முடிஞ்சு போச்சு. இதான் கருணாநிதி ஆணையம். அதுதான் கருணாநிதி வழக்கு. அதுதான். இப்போ நம்ம ஊர் அரசியலுக்கு வருவோம். கைது செஞ்சாங்க அனிதா ராதாகிருஷ்ணனை, நைட்டே வந்துட்டார். இதுக்கு பேர் கைதா? அது அவதூறு வழக்கு தானே சார்? இல்லைங்க, அது இது கைதான்னு கேட்குறேன். இது கைதான்னு கேட்குறேன். இது கேட்க கைது பண்ணோம். நீங்கள் நானும் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் கலந்துருக்கேன். காலையில் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி பார்ப்பான். 6 மணிக்கு திறந்து விட்டுருவான். விடுதலை செய், உடனே ஒரு 1000 போஸ்ட் வந்துடும். எங்கே கல்யாண மண்டபத்தில் பிரியாணி சாப்பிட்டு கோட்டை அடிச்சு படுத்து கிடப்பான் எல்லா கட்சிக்காரனும். அது இதுக்கு என்ன பேர்? விடுதலை செய், விடுதலை செய். கல்யாண மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு பேர் கைது செய், விடுதலை செய். அதாவது அவங்களை கூட்டு போய் கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. சாப்பாடு, டீ, காஃபி எல்லாம் வரும். எல்லாம் போலீஸ் தரப்புல இருந்து ஒரு கையெழுத்து வாங்குவாங்க. அந்த நோட்டு போய் சர்க்கிள் ஆகி ரவுண்டு வர்றதுக்குள்ளாரே 6 மணி ஆயிரும். 5 மணிக்கே கிளம்பிடுவாங்க எல்லாம். கரெக்டுங்களா? ஆமாம். அதுக்கு நடுவில் வெட்டாட்டம், சீட்டாட்டம். டேய் ரம்மியை போடு, யாசை இறக்கு, ஜாக்கியை தூக்கு, கிங்க இறக்கு. அதான் போலீஸ். ஆமா. இதுக்கு என்ன பேரு? காவிரி நதிநீர் போராட்டம். 10 முறை நான் போராட்டம் பண்ணியிருக்கேன். நம்ம தலைவன் பேசுவான் இங்க மைக்கு பிடிச்சி. 10 முறை சிறை சென்றேன். அதுக்கு என்னதை பண்ணா? சிறை மீன்ற தென்றலே, சிறை மீன்ற. ஜெயில் பக்கமே போயிருக்க மாட்டான். பல 1000 கோடிய நெடுஞ்சாலைத்துறையில் அடித்து கொள்ளையடிச்சு தேடிட்டு இருக்கிற ஏவா வேலு சிங்கப்பூர் ஆஸ்பத்திரி அட்மிட். அவர் உடம்பு சரியில்லை. ஆமாம், உண்மையாக சிங்கப்பூர் தானே பிறந்தார். சிங்கப்பூர்லேயே படித்து சிங்கப்பூர்லேயே வளர்ந்து மவுண்ட் எலிசபெத் ஆஸ்பத்திரியிலேயே வைத்தியம் பார்த்து அப்புறம் தானே வந்தார். பழைய பஸ் கண்டக்டர், ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு. உங்களுக்கு வாழ்க்கை எங்கே? சிங்கப்பூர் தான் வைத்தியம். இங்கே எங்கேயே வைத்தியமே இல்லை. கருணாநிதி குடும்பம் பூரா சிங்கப்பூர் போதா? இல்லை விஜய் குடும்பம் பூரா சிங்கப்பூர் போதா? யாரும் போல. இவர் எங்கே போயிட்டாரு? சிங்கப்பூர். உலகத்திலே முதல் தரமான சும்மா ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டு காப்பி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு அப்போ அவர் குத்தாட்டம் போடுங்கடா டிவியில். இதுக்கு எவ்வளவு கேவலம் அந்த நாடு பாருங்க, எவ்வளவு கேவலம் பாருங்க. அப்போ போலீஸ் 1 மணி நேரம் கூட சிறையில் படுத்து கிடக்க முடியாது. அதான காரணம். காமராஜர் 9.5 ஆண்டு காலம் சிறையில் படுத்து கிடந்தார். 9.5 ஆண்டு காலம் எங்க சுதந்திர போராட்டத்தில். அப்போ நான் காவிரிக்கு வந்து நான் எதுக்குன்னா இந்த காவிரி இவ்வளவு நாடகம் நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் 3 அணை கட்டப்பட்டது. இன்னைக்கு காவிரி சிக்கலுக்கு காரணமே அதுதான். 24 போடப்பட்ட ஒப்பந்தம் 74 புதுப்பிக்கவே இல்லை. யார் ஆட்சி? 74 எங்க சுத்திரம் அங்கதான் சார் வந்து நிற்கும். வரலாறு பேச முடியாது சார், எடுத்து வச்சுட்டு போக வேண்டியது. இல்லை சார், நீங்க குறைகள்னா உடனே அதாவது கலைஞரை சொல்றீங்க சார். கருணாநிதி அப்ப புஷி ஆனந்த் சொல்லிடலாமா? அப்ப 74 புஷி ஆனந்த் தாங்க முதலமைச்சர், ஆதவர்ஜனாங்க முதலமைச்சர் சொல்லிட்டுமா? நம்ம சரத்குமார் ஏதோ பவுடர் வீடு போட்டு மாத்திரைலாம் சாப்பிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அவர் முதலமைச்சர் சொல்லிட்டுமா? வரலாறு தானே இணைத்து பார்க்க முடியும். நீங்க அதாவது இந்த மேகதாட், மேக்னா ஆடு, மேகதாட்டு. ஆமா, அது தாட்டுனா தாண்டி குதிக்கிறது. இந்த இடத்துல ஒரு வனபத்திரகாளி கோயில் இருக்கு. ஓகே.
5 கிராம மக்கள், ஒரு கிராமத்துக்கு 500 பேர் இருக்கான். 2500 பேர் வருஷம் கொண்டாடுறான் தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ அந்த இடம் யாருக்கு சொந்தமானது? நமக்கான சொந்தம் தான். காமராஜரை ஒரு அணை கட்டுவதற்கு காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அங்க ஒரு அடிக்கல் நாட்டுறாரு. காமராஜரே நாட்டுறாரு சார். அந்த திட்டம் அதே நேரத்தில் ஏகே நிஜலிங்கப்பா கர்நாடகாவில் அவரு இந்த மேகதாது அணை அந்த பக்கம் கட்டுறதுக்கு அவரு ஜனாதிபதியை வர வச்சு ஒரு அடிக்கல் நாட்டு விழா. அப்போ அதை காமராஜ் சொன்னார், நீயும் கட்டாத நானும் கட்டாத, நீயும் கட்டாத. அந்த பக்கம் கர்நாடகா பார்டரில் பிலிகுண்டிலிருந்து 10 கிலோமீட்டர் அந்த ஒரு நாட்டினுடைய எல்லையை போல ஒரு மாநிலத்தினுடைய எல்லை 10 கிலோமீட்டர் அந்த பக்கம், 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் யாரும் அணை கட்டக்கூடாது. 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் அணை கட்டக்கூடாது. இதில் காமராஜர் காலத்தில் ஏகே நிஜலிங்கப்பா கர்நாடகாவுக்காக அணை கட்ட முயற்சிக்கிற பொழுது காமராஜர் தடுத்து, நீ கட்டாதேன்னா நானும் கட்டாதே என்ன விட்டுருனேன், இப்படித்தான் பண்ணார். அதற்கு பிறகு 2வது முயற்சி செய்கிற பொழுது 82ல் நெடுமாறன் அப்போ ஒரு எம்எல்ஏ. ஓகே, நெடுமாறன் தான் எம்ஜிஆர் சொல்றாரு, இவனுக்கு சதி பண்ணி அணை கட்ட போறானுங்க, உடனடியாக ஒரு நபர் தீர்மானம், நெடுமாறன் தான் ஒரு நபர் தீர்மானத்தை போட்டு சட்டசபையில் தீர்மானத்தை ஆதரித்து அன்னைக்கு எம்ஜிஆர் ஆதரிக்கிறார். அதன் பிறகுதான் அந்த அணை கட்டுகிற திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கு மெயின் காரணம் நெடுமாற. இப்போ நெடுமாற டம்மி பீஸா போயிட்டாரு, அது வேறு விஷயம். ஆனால் ஈழப்போர் பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் சிங்கள இராணுவத்திடம் பிடித்து கொடுக்க மெட்ராஸ் சேர்ந்துட்டான். யாரு? சிங்கள மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ். தடுத்து நிறுத்தியவர் நெடுமாற, பெருஞ்சத்தனார். இப்படி பல வரலாறு இருக்கு, அது யாருக்கு போய் சேரல. அப்போ அதே போல இன்று வரை இந்த மேகதாது அணை தமிழ்நாட்டினுடைய வடிகாலுங்க. அதாவது வடிகால்ல அணை கட்டுறாங்கன்னா, அணை நான் ஒரு பொது பார்வையை சொல்றேன், சொல்லுங்க. இது நம்ம தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனை, புரியுது. அதனாலதான் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்கிறோம். பட் ஒரு அணையை கட்டினா எப்படியும் அணையில நம்ம ஒரு கட்டத்துக்கு பிறகு அணையை திறந்து விட்டு தான் ஆகணும், டேமை திறந்து ஓப்பன் பண்ணி விட்டு தான் ஆகணும். அந்த ப்ராசஸ் நடக்கத்தானே செய்யும் அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. இல்ல அது சொல்றேன், அது முட்டா பைய தமிழனை காட்டு. சார், இப்ப மேட்டூர் டேம் நம்ம இல்ல இருங்க சார், மேட்டூர் டேம் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரி போய் திறக்கிறாங்க. மேகதாது அணை கட்டினா பொதுப்பணித்துறை அதிகாரி போய் திறக்க முடியுமா? கர்நாடகா. அதை சொல்லுங்க. அதாவது சார், இந்த நாட்டு சட்டத்தை கிழிச்சு டாய்லெட் பேப்பர்ல போட்டு 3 அணை கட்டியிருக்கான் சார். 3 அணை கட்ட வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஆளுங்கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா பேரும் பார்த்துட்டு தானே இருந்தான். ஒரு வீரன் இருந்தான், தமிழரசன் வீரன், அவனை நினைவுபடுத்தணும். நாம வன்முறையாளரும் அல்ல, தீவிரவாதியும் அல்ல, பயங்கரவாதியும் அல்ல, பொன்பரப்பி தமிழ். இந்த அணையை உடைத்தே தீருவேன்னா, அணைய 3 அணைய, ஆமா, சட்டவிரோதமாக கட்டிய 3 அணையை உடைத்தே தீருவேன்னா. அவன் அரசியல்வாதியா இருந்தா அந்த ஆளு ஒரு பெரிய கட்சி தலைவனாக இருப்பான். 10 மாவட்டம் தலித் மக்கள் தமிழரசனுடைய ஃபாலோவராக இருந்தான். யாருக்கு சொல்றாங்களோ அவன் தான் ஓடு போடுவாங்க. தலித் மக்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்ட பொழுது அறுவடை திருவிழான்னு 5000 பேர் கூட்டிட்டு போய் அறுவடை பண்ணி எடுத்துட்டு போனான்னு போவான். ஒரு வன்னிய தலைவர் தமிழரசன் யாருக்காக உழைச்சான்? பட்டியல் சமூகம். நீங்க சங்கர சுப்பு சார் இருக்கார்ல, வழக்கறிஞர், அவர் சொன்னார், அவர் தான் அவருக்கு வழக்கறிஞர். ஒரு பெயில் கொடுக்கணும், 2 ஜாமீன் கேட்குறாங்க கடலூர் கோர்ட்டில். தலித் பெண்கள் 500 பேர் பத்திரத்தோடு நிற்கிறாங்களாம். ஜட்ஜி எட்டி பார்த்தாரா, என்ன கூட்டணிக்கு கோர்ட்லனாரா? தமிழரசன் தலைமறைவா இருக்காருல்ல, அவருக்கு பெயில் கொடுக்குற வந்து ஜட்ஜி சொன்னாராம், இவ்வளோ ஒரு தலைவனா? அப்போது 2 வயசான மூதாட்டிகள் வந்தாங்களாம். வந்து நாங்கள் சொத்தெல்லாம் போயிடா, அவன் தாயா எங்களுக்கு முக்கியம், சொத்தா முக்கியம், தூக்கி வீசி எறிஞ்சாங்களாம் அந்த பத்திரத்தை. அப்போது இங்கே சாதி இருந்ததா, வன்னியர் இருந்தாரா, தலித் பறையர் இருந்தா, தமிழ் தேசிய தலைவன் இருந்தான். அந்த ஆளு நீங்க காவிரியை மீட்டெடுப்போம்னு சொன்ன ஒரே மனிதன் அந்த ஆள் தான். இப்போ மறுபடியும் மேகதாதுக்கு வந்துடுவோம். மேகதாது அணை தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம்,
கர்நாடகாவில் கிருஷ்ணசாகர் ராஜசாகர் கண்ணம்பாடி டேம் தமிழில் சொல்லுவான். ம், இந்த ரெண்டும் தான் சட்டபூர்வமான அணை. ம். ரெண்டும் தான் சட்டப்பூர்வம். சட்டபூர்வமான அணை. மேட்டூர் டேம், மேட்டூர் டேம், கண்ணம்பாடி டேம் கண்ணம்பாடி. ரெண்டும் தான் ம். சட்டபூர்வமான அணை. அது ரொம்பனா இது ரொம்ப, இது ரொம்பனா அது ரொம்ப. ஆனால் காங்கிரஸ் அரசாங்கமும் கர்நாடக அரசியல் வந்த பிறகு ம். அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழருக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் அங்க அரசியல். காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் ம். காங்கிரஸை விட ஏன் காங்கிரஸுக்கு அந்த எண்ணம் என்ன? இல்ல நீங்க காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ்ங்கிறத விட கன்னடர்கள் கன்னடர்கள். கன்னடர்கள் ம், அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, கன்னட அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, ம். இந்த காவிரி தலைக்காவிரி யாருக்கு சொந்தமான, கன்னடர்களுக்கு சொந்தமான. சார், அது அவங்க குடகுமலை கன்னடர்களுக்கு சொந்தம், கர்நாடகர்களுக்கு சொந்தம், எல்லாமே ஓகே. இன்னொரு விஷயம் தெரியுமா, சொல்லுங்க. அந்த கூர்க்கு மக்கள் இருக்காங்கல்ல, ஆமா. கூர்க்கு மக்கள் தலைக்காவிரி உற்பத்தி ஆகுதுல்ல, ஆமா. அங்க இருக்காங்கல்ல மக்கள், ம். நான் கர்நாடகாவோட இல்லையா தமிழ்நாட்டோட சேர்ந்துக்கிறாங்க. உண்மை, இப்பவும் சொல்றாங்க. ஆமா, உண்மை. ஏன்னா ம். இந்த கூர்க்கு அங்க தலைக்காவிரியில் இருக்கக்கூடிய ம், துளு மக்கள், கன்னடம் பேசக்கூடிய துளு, இவங்க யாருன்னா பச்சை கன்னடர்களே பச்சை தமிழர்கள் தான். ம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. அதே போல இந்த துளு ராஜராஜ சோழன் காலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த காவிரி அணை கட்டப்பட்டது, தடுப்பணை கட்டப்பட்டது. ம். தடுப்பணை அங்கிருந்து ஒரு படை அனுப்பி அந்த தடுப்பணை தரைமட்டமாக செய்யப்பட்ட பிறகு ஒரு 500 குடும்பத்தை அங்க குடியேற்றுறாரு ராஜராஜ சோழன். எதுக்கு? அந்த அணையை தலைக்காவிரியை பாதுகாருங்க. ம். தலைக்காவிரி பாதுகாக்கப்பட்டால்தான் காவிரி டெல்டா பாதுகாக்கப்படும், கடைமடை வரைக்கும். கடைமடை வரை. அப்போ ம். அவர்கள் தான் அப்படி போய் அங்க புலம்பெயர்ந்து உட்கார்ந்தவங்க. அந்த மக்கள். அவன் இன்னும் தமிழ்நாடு சேர்த்துக்க என்ன சொல்லிட்டு இருக்கான், கூர்க்கும் குடகுமலை. குடகுமலை. அந்த மக்கள் தான் ஆ, இன்னைக்கு இந்தியாவில் டாப் மிலிட்ரி மேஜர் ஜெனரல்ஸ் பூரா. ஆ. யாரு? கரியப்பா, திம்மப்பா, குண்டப்பா. அதாவது கரியப்பனா கருப்பனை. கருப்பனை யாரு? எங்க தாத்தா பேர் கருப்பனை. ம், எங்க தாத்தா பேர் கருப்பனை. குண்டப்பானா குண்டப்பன். குண்டா இருக்கிறவங்க பேர் குண்டப்பன், தமிழ் பேர். ம். இது எப்படி துளுக்கு போச்சுன்னு கேட்கலாம். திம்மப்பா, திம்மையா இருந்தா திம்மப்பா. இதெல்லாம் யாரு? இந்தியாவினுடைய ஃபீல்டு மார்ஷல். அத்தனை பேர் யாரு? இங்கிருந்து போன 1000 2000 வருடங்களா பல தலைமுறைகள் யுத்தத்தையே தொழிலாக செய்தவர்களுடைய பரம்பரை தான் 500 குடும்பத்துக்குள்ள ராஜராஜ சோழன் எங்க வைக்கிறான். ம். இந்த குடகுமலை. தலைக்காவிரி காப்பாத்துங்கடா, அது வத்திச்சுன்னா காவிரி வத்தி போயிடும். ராஜராஜ சோழன் அரசே காணாம போயிடுவான். இதுதான் வரலாறு. அப்போ இந்த வரலாறுல இன்னைக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 249 டிஎம்சி தண்ணி கொடுப்பதற்கு ம். அந்த காலத்தில் கர்நாடக அரசு எம்ஜிஆர் போராடி வாங்கிட்டார். 249. 49 டிஎம்சி போராடி வாங்கிட்டார். கையெழுத்து போட போறாரு. கையெழுத்து போட போகும்போது கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய உரிமையை மலையாளத்தான் எம்ஜிஆர் கர்நாடகாவுக்கு தாரை வார்க்கிறான்னு பயந்துட்டார். எவ்வளவு பெரிய வரலாற்று துரோகம் பாருங்க. இப்ப மலையாளத்துக்கார பேர் எடுக்கிறதா, மலையாளி பேர் எடுக்கிறதா? அதாண்டா உங்க பரம்பரையை நாசமா போச்சு. விஜய் வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்க, அழுது சாவுறானுங்க. கருணாநிதி குடும்பம் அழுது சாவுறான். சொத்தே போச்சே. எங்க அப்பன் தாத்தன் பூட்ட தமிழ்நாட்டு மக்கள் அடிமையா முதலமைச்சராக இருந்தான். ஒரு யாராவது உட்காண்டானா தூங்க முடியல. அப்போ இந்த தமிழ்நாட்டை தாரை வார்த்தது யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர் உண்மையாவே கையில் போட்டு அதை விட அதிக டிஎம்சி வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு ஒரு கருணாநிதி அவர்கள். கெடுக்கிறதா சார் இது? இதுக்கே 1008 போராட்டம். அதே போலதான் கருணாநிதி 249 டிஎம்சிக்கு கையெழுத்து போட்டு அப்புறம் அதிகமா வாங்க. அது கையெழுத்து போட்டிருந்தாலே இன்றளவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, மேகதம் கிடையாது, தாத்தும் கிடையாது. அப்போ கையெழுத்து போட்டு போராடியா? கையெழுத்து போடாமல் போனதுனால 249 போச்சு. அதுல எத்தனை வருஷம் தற்கொலை செத்து போனா விவசாயிகள்? இந்த 249 டிஎம்சியை எப்படி கொடுக்கணும்னு எம்ஜிஆர் அன்னைக்கு அதிகாரி இருந்தான். இன்னைக்கு அதிகாரி ஸ்டாலின் போற அந்த இனோவா கார்ல கடைசியை தொங்கிட்டு போறார். ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு இணையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு காரில் தொங்கிட்டு போவானா? அப்போ மெடிக்கல் காலேஜ் கட்டணும்ல பஞ்சாப் லூதியானாவில். இது நாடாங்க, இது கேவலம். என்னன்னா அப்போ எப்படி அதை பிரிக்கிறாங்கன்னா,
இந்த 249 டிஎம்சியும் எப்படி நீ மாதம் மாதம் கொடுத்துடணும். ம் அதாவது ஜூன் மாதம் ம் 10 டிஎம்சி, ஜூன் 10ல். ம் அப்போ தண்ணி ஓடிட்டே இருக்கும். ஓகே. ஜூலையில் 34 டிஎம்சி, ம் ஏன்னா விளையும். அதே போல் ஆகஸ்ட்டில் 50 டிஎம்சி, செப்டம்பரில் 40 டிஎம்சி, அக்டோபரில் 20, நவம்பரில் 15, டிசம்பரில் 8. ஓவரால் வருஷத்துக்கு 249 ஆ. வருஷத்துக்கு கணக்கா? ஆமாம் 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 வருஷத்துக்கு. ஆமாம். ம். அப்போ ஜனவரியில் 3, ம் பிப்ரவரியில் 2.5, ம் மார்ச்சில் 2.5. ஏன்னா கோடை காலம், கோடை காலத்தில் தண்ணி பூரா ஆவியாக போயிடும். மே மாதம் 2.5. எதுக்கு? குடிநீருக்கு. இந்த மாதிரி மாத கணக்குல பிரிச்சு பிரித்து கொடுக்கணும். திட்டம் போட்டு கையெழுத்து தயார் தயாராயிருக்கு. தயார். நீங்கள் மார்ச் ஏப்ரலில் 2.5 கோடை காலத்தில் விவசாயம் பண்ண மாட்டோம், எல்லாம் ஆவியாக போயிடும். ஆமா. குடிக்கிற தண்ணி வேணும், ஆடு மாடு கால்நடைகள் தண்ணி வேணும்ல, அதனால 2.5 விவசாயத்துக்கு. ம். எப்போ? ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூன், ஜூலைலாம் விவசாயம் பண்ணுற நாள். ஆமா. இப்படி திட்டம் போட்டு ஒரு அரசு கர்நாடக அரசு, தமிழ்நாடு 2 உட்கார்ந்து ஒரு ஏற்றுக்கொண்டு ம் கையெழுத்து போடுவதற்கு தயார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி நீ உலகத்தில் பிறக்கவே முடியாது சார். காவிரி கலாட்டா பண்ணுகிற இப்போ இருக்கான்ல ஒரு பெரிய அக்யூஸ்டு, பாட்டாள் நாகராஜ். ஏய், பிரச்சனையெல்லாம் பண்ணாத, உனக்கு மாதம் கட்டிங் கொடுத்துறேன்னு. கட்டிங் யாருக்கு? எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் வாட்டாள் நாகராஜ் வாயை திறக்க மாட்டார், வாயை திறக்காத நாகராஜ். எம்ஜிஆர் மாதம் அந்த காலத்தில் 5 லட்சம் ரூபா கொடுப்பார். எனக்கு நம்பிக்கையான ஆள் சொன்னார். ம் அப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணியிருக்காரு பார். குண்டுராவ், பங்காரப்பா, அத்தனை பேர்கிட்டையும் பர்சனலாக சொந்த வீட்டுக்கு தண்ணி பைப்பில் தண்ணி வர்றது மாதிரி காவிரி நீருக்காக கடைசி வரை போராடியவர் எம்ஜிஆர். அதில் மண்ணள்ளி போட்டவர் கருணாநிதி. இதுக்கு நடுவில் மேகதாது அணை என்பது காவிரியினுடைய ஒட்டுமொத்தமான விவசாய நிலங்கள் 3 மடங்கு அங்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. எங்க? கர்நாடகாவில். இங்கே 3 மடங்கு இருந்தது, 1 மடங்கு காஞ்சி போச்சு. குறுவைனா குறுகிய காலத்தில் பயிர் செய்தது கூட முடியாமல் காஞ்சி போகுது. சம்பா 6 மாதம், குறுவை 3 மாதம். சாகுபடி செய்ய தண்ணி இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையாகவே இந்த டீமை கூட்டிகிட்டு, உங்கள் கேமரா டீமை கூட்டிகிட்டு கர்நாடகா பூரா சுற்றுங்க. டனல் போட்டு கிராமமாக கொண்டு போகிறான் தண்ணியை. போய் பாருங்க. நான் மைசூரில் பல முறை தசராவுக்கு வருஷம் போகிறவன். இப்போ தான் ஒரு 10 வருஷமாக தசராவுக்கு போக முடியறதில்ல. நீங்கள் மைசூர்லாம் போய் பாருங்க. இந்த காவிரி நீரை ராட்சச குழாயை போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் வச்சிருக்கான். ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியல? பண்ணலாம், குழாயை மட்டும் போடலாம், தண்ணி வராது சார். ஆந்திராவில் தெலுங்கு கங்கை திட்டம் இருக்குல்ல, மானங்கட்ட பயிலுவா. தெலுங்கு கங்கை எம்ஜிஆர் போய் போராடி, என்டி ராமராவ் அங்கே சிஎம் இருந்தார், போராடி சென்னைக்கு குடிநீருக்காக கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்தார். இந்த தண்ணி இப்போ என்ன தெரியுமா ஆயிட்டு இருக்கு? அங்கே திறந்து விட்டுருவான். எங்க? கிருஷ்ணா நதி நீரை வாய்க்கால் வெட்டி வச்சிருக்கான். பாதி தமிழ்நாடு, பாதி ஆந்திரா. பைப்பை போட்டு உறிஞ்சி விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். எங்க? ஆந்திரா முழுக்க சார். அவன் விவசாயம் பண்றதுக்காக நம்ம பணம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் குடிநீர் சென்னைக்கு வேணும்னு அதை ஆந்திர அதிகாரி தடுப்பதே இல்லை. ஏன்? பண்ணிக்கோ. அத்தனை தண்ணியும் மோட்டர் வச்சு நீ ஒரு நாளைக்கு கார் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த தெலுங்கு கங்கை பாயிற அத்தனை கரையோரம் பூரா பாருங்க. எத்தனை மோட்ரு, எத்தனை விவசாயம். இங்கே கடைசி என்ன வருது? காற்று வரும் பைப்பில். என்ன வரும்? தண்ணி வராது. இது சிரிக்கிறதா அழுகிறதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் குழாய் போட்டான்னா? குழாய் போடலாம். ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, நெய்வேலி சுரங்கத்தில் வீணாக போகிற தண்ணிகளை பூரா சென்னை கொண்டு வரலான்னு ஒரு அதிகாரி பூராமே லாப நோக்கில் செய்யப்படுகிற அதிகாரி. அது திட்டம் நாசமாக போச்சு. கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த குழாயில் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, வர்ற வழியில் போர் போட்டு அந்த குழாய்க்குள் தண்ணி விடுறதான். ஒரு முட்டாள் அதிகாரி சொன்ன யோசனையை ஜெயலலிதா செஞ்சுது. ஃபெயிலியர்.
இங்க ம். அதிகாரிகளுக்கு எந்த அறிவும் இருக்காது சார். அப்படியே படிச்சுட்டு ஐஏஎஸ் பரீட்சை எழுதிட்டு நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஏசி காரு, அந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனால் ஒரு 100 தொலைமுறைக்கு தேவையான சொத்து வந்துடும், கீழே கூட இறங்க மாட்டான். அவர்கள் எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை இப்படி எனக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் சொன்னார். மழை வருது, மழை வந்தால் சாக்கடை அடைச்சிக்குது, வெள்ளம் ஊருக்குள்ளே வந்துடுது, இதை எப்படி தடுக்கலான்னு ஒரு மீட்டிங், முதலமைச்சர் தலைமையில் ஒரு மீட்டிங். அப்போ பல அதிகாரிகள் பம்பு வைக்கணும், ராட்சச மோட்டார் வைக்கணும், இப்படி பல திட்டங்கள், ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட், இதை இப்போ 4000 கோடி ஆகிப்போச்சு. இவர் இந்த அதிகாரி சொன்னாராம், ஒன்றும் பண்ண வேண்டாங்க, அந்த சாக்கடை குழாய்கள், மழைநீர் வடிகால் குழாய்கள் பூரா பராமரிக்காமல் அடைச்சி கிடக்கும். எது? பிளாஸ்டிக்கு, குப்பை, கூளம். நம்மளால குப்பை எங்கே போடுவான்? ரோட்டில் தான் போடுவோம், ட்ரைனேஜில் போட்டுருவாங்க. அப்படி அடைச்சி கிடக்கு. இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அனுப்பி மழை வருவதற்கு 1 மாதம் முன்பு இதை பூரா சுத்தம் பண்ணுங்க, தண்ணி சாணா ஓடிடும். நல்ல திட்டமாக இருக்க, யார் முதலமைச்சர் கேட்காதீங்க. சுத்தம் பண்ணியாச்சு, அந்த வருஷம் அடைப்பே இல்லை. இப்போ 4000 கோடி எதுக்கு? மழைநீர் வடிகாலுக்காக 4000 கோடி. நிர்மலா சீதாராமன் சொல்லுது, ஏன்டா 4000 கோடி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வடிகால் போட்டுக்கிறீங்களா, இதுக்கு தான் 4000 கோடி கொடுக்கணும், அந்த அம்மா இப்போ சொல்லுது. நேரு, மேயர் பிரியா இவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லினே இருந்தாங்க. ஆமாம், 4000 கோடி போல காவேரி மருத்துவமனை இருக்கும்போது என்ன பதில் சொல்லுவாங்க? அப்போது காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், அதாவது எம்ஜிஆர் காலத்திலேயே தீர்க்க வேண்டிய பிரச்சனை, தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய பிரச்சனை, அதாவது 249 டிஎம்சிக்கு சைன் ஆகிருக்கும். அன்னைக்கு சிஎம் எம்ஜிஆர், அந்த பக்கம் குண்ட்ராவ் ஆமா சைன் ஆகிருக்கும். ஆமா, முடிஞ்சிருக்கும், அன்னைக்கு முடிஞ்சிருக்கோம். நீங்க அதுல சேஞ்சஸ் வேணா நடந்திருக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அதாவது நீங்க கருணாநிதி காலத்துல வீரப்பனை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பங்களாவெல்லாம், காட்டு பங்களா, பாரசு பங்களா முடிவு பண்ணிட்டாங்க. வீரப்பன் சரண்டர் ஆகி வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருந்து, கோர்ட் என்ன சொல்லுதோ முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவாரத்தை விட்டு வீரப்பனை பகிரங்கமா சுட்டுக் கொள்ளுவேன். யார் சொன்னா? அம்மையார் ஜெயலலிதா. அம்மையார் ஜெயலலிதா. யாரை வச்சு சொல்ல சொல்லுதுன்னா, வால்டர் தேவாரத்தை வச்சு. தேவாரம் அந்த திட்டம் அதோட பணால், அந்த திட்டம் பணால், அதோட பணால். எப்படி கேவலமான அரசியல் பாருங்க. அவனை போன்ற ஒரு வீரனை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? வீரப்பன் மரத்தை வெட்டி அவனா கொண்டு வந்து கோயம்புத்தூர் டெப்போல வித்துட்டு போனான். வாங்கினவங்க யாரு, எடுத்துட்டு போனவங்க யாரு? அதை யோசிங்க, மனிதாபிமானம் உள்ளவர்களே யோசிங்க. வீரப்பன் மரத்தை வெட்டி எங்க கொண்டு வித்துட்டு போனான்? செம்மரத்தை வெட்டி எங்க கொண்டு வித்துட்டு போனான்? ஆந்திரா பக்கம் போட்ல ஏற்றி விட்டானா? ரோட்ல போறவங்க வைக்க முடியும். யாரோ தொழிலதிபர்கள், பல தொழிலதிபர்கள், ஒருத்தர் மேட்டூர் எம்எல்ஏ உட்பட, பேர்லாம் சொல்ல, இவர்கள் தான் வீரப்பங்கிட்ட சந்தன மரம் கடத்தின ஆளுங்க. கடைசியில் எல்லாம் யார் தலையில் போட்டான்? வீரப்பன் காட்டை அழிச்சு விட்டான். ஏன்டா காட்டை அழிச்சது நீங்க? வீரப்பன் ஒருத்தர் தான் உள்ள இருக்கான், நிறைய வீரப்பன் எங்க இருக்கான்? வெளியில. அவன் மீசை வச்சிருக்கா, இவனுக்கு ஒரு மீசை வைக்கல. அப்போ இதுதான் இந்த காவிரி பிரச்சனையில் நடந்தது. கலைஞர் அவர்கள் ஒரு பொது மன்னிப்பு மாதிரி கொண்டு வந்து சிறைப்படுத்துற ஆயுள். ஆமா அண்ணா, கோபால் 2 மீசையும், வீரப்பன் மீசை, இதை நம்ம கோபால் 2 மீசையும் பொது மன்னிப்பு கொடுத்து அவங்க கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுத்துட்டு ஜெயில் மீது வெளியே வந்துட்டு ஒரு வீரன் காப்பாற்றப்பட்டிருப்பான். ஒரு வீரன் காப்பாற்றப்பட்டிருப்பான் சார். அவனை தேவார் என்ன சொல்றாரு? ஸ்போர்ட்ஸு அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் தலைவர் அவர் தான். பல பெண்கள், அதுக்கு மேலே நான் போக விரும்பல, பாலியல் வழக்கில் சிறையில் அடைக்க வேண்டிய நபர் இந்த வால்டர் தேவாரம். வீரப்பன் இருந்த காலத்துல நமக்கு காவிரி சிக்கல் வரல இல்ல. அதாவது அவன் ராஜகுமாரை கடத்துறது காவிரி பிரச்சனைக்காக. காவிரி பிரச்சனை. அதே போல 91 ஜெயலலிதா போராடி நடுவர் மன்ற தீர்ப்பை கெஜெட்ல அந்த அம்மா வெளியிட்டுச்சு. அதனாலதான் கரையோரம், அதாவது கொள்ளைகால், சாம்ராஜ் நகர், இங்கே அந்த மக்கள் எங்கிருந்து போனோம் தெரியுமா? புளியம்பட்டி, சத்தியமங்கலம், மன்னாரி, அது ஈரோடு மாவட்டம். புளியம்பட்டி, சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம், இப்படி அந்த பகுதியிலிருந்து போன பூரா ஏக்கரா 10,000 ரூபாய் கிடைச்சது. நான் சொல்றது 80களில். அந்த சாம்ராஜ் நகர் எல்லாம் தமிழர்கள் தான்.
தமிழர்கள் தான் சார். ம். இவன் போய் தான் ம். அங்க மஞ்சளையும் வாழையும் விளைய வச்சான். ம். விளைய வச்சு ம். அந்த அந்த மண்ணை பசுமையாக்குனதே தமிழர்கள் தான். தமிழர்கள் 91ல் 1,00,000 பேர் அகதியை அடிச்சு வச்சு விட்டான். கன்னடர்கள் கன்னடர்கள் கற்பு இழந்து அதெல்லாம் வெளியிலேயே வரல. அந்த செய்தியெல்லாம் வெளியிலேயே வரல. ராமாவரம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஆமா அதுல போய் நூற்றுக்கணக்கான பெண்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சம் அடைகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டை பூட்டிட்டு ரேப் பண்றான். யாரு? கர்நாடக போலீஸ். வீரப்ப என்ன பண்றான்? இந்த ஸ்டேஷனை தரமட்டம் பண்றான். அந்த ஸ்டேஷன் வெடிகுண்டு வச்சு தகர்க்கப்பட்டது. ஆமா அப்போ அவன் வீரனா? இந்த களவாணி பயலுக்கு வீரனா? அரசியல்வாதி அரசியல்வாதிகள் பூரா. இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ம். முழுக்க 2-3 அணைகள் கட்டப்பட்ட பிறகு ம். கடைமடைக்கு வர வேண்டிய அத்தனை நீர்களும் தேக்கப்பட்டது. மீதி எந்த தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு போய்விடக் கூடாது என்பது அங்க அரசியல். அதுக்காக தான் இப்ப மேகதாது. புரியுதா உங்களுக்கு? ஓகே புரியுது சார். இந்த மேகதாது அணையை அவங்க கட்டணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னாவே நமக்கு கடமடவே இல்லை. இனி தண்ணி தமிழனுக்கு போகக்கூடாது. அதுதான் நீங்க தண்ணி திறந்து விடுறான்னு ஆதரவா ஒருத்தர் அறிக்கை விட்டான்னா அவனுக்கு டெபாசிட்டே கிடைக்காது கர்நாடகாவில் சார். ஆனா மழை காலங்கள்ல அவங்களே நம்ம கேட்காமலே திறந்து விடுறாங்க. டேம் உடைஞ்சு போயிடும். அங்க கர்நாடகாவில் ஒரு சில பகுதி டேம் தரமட்டம் ஆயிரும். தமிழ்நாட்டு வடிகால் தண்ணி அதாவது நான் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் யூஸ் பண்றது இல்ல, மழை கொட்டுது சார். பல பருவமழை கொட்டி அணையெல்லாம் ததும்பி வழியுது. அப்புறம் அடைச்சு வைப்பீங்களா? தண்ணி வந்துட்டே இருக்கு. தண்ணி எங்க 3 டேமுக்கும் வந்துட்டே இருக்கு. 4 டேம், 1 லீகல் 3 இல்லீகல் டேம். தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்போ அதையும் தமிழ்நாட்டுக்கு போக கூடாதுன்னு தான் மேகதாது சார். இந்த காவிரி நீர் தமிழனுக்கும் சொந்தம் கன்னடனுக்கும் சொந்தம்ன்றத ஏன் உணர மாட்டேன்றான் அவன்? அவனுக்கு அது அரசு. அங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. மாண்டியா மாவட்டத்தினுடைய விவசாய சங்க தலைவர் தான் தேவகவுடா. பிரதமர் ஆனார்ல. நீங்க மனசாட்சி உள்ளவனெல்லாம் பார்த்து கேட்கிறேன். அங்க விவசாய சங்க தலைவர் அவர் என்ன, எங்களுக்கு தண்ணி வேணும்டா, காவிரி தண்ணி எங்களுக்கு தான், காவிரி எங்களுக்கு தான், இப்படி சொல்லி கட்சி ஆரம்பிச்ச ஜனதாதள கட்சியில் போய் சேர்றாரு. யாரு? தேவகவுடா. சேர்ந்து எம்எல்ஏ ஆகிறாரு, மந்திரி ஆகிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு. இரவோடு இரவா மூப்பனார் பிரதமர் எல்லாரும் கையில் திருத்து வாங்கி எல்லாம் ரெடி. முரசொலி மாறனும் 2 சேர நாட்டு அரசர்கள். ஒருவர் யாரு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன், இன்னொருவர் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன். யாரை சொல்றாங்க? கருணாநிதியும் முரசொலி மாறனும். சார் நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து சார் அப்ப இது நான் பொய் சொல்றேன்னா இது செருப்பை கழட்டி அடிங்க. 8 கோடி பேர் சாட்சி. நீங்க ஒரு ஆள் மட்டும் அந்த பக்கம் இருக்கீங்க. நான் என்னத்தை சொல்றேன்? அப்போ இரவு மூப்பனார் பிரதமர் படுக்க போயிட்டாரு. காலையில பதவி பிரமாணம் எடுக்கிறது யாரு? தேவகவுடா. 8 கோடி பேருக்கு தெரியும். 8 கோடி பேருக்கு தெரியும். மூப்பனாரும் காவிரி டெல்டா தான், கருணாநிதி காவிரி டெல்டா தான். இவர்கள் 2 பேரும் கடைமடை. தேவகவுடா தலைக்காவிரி. முடிஞ்சது. காவிரி பிரச்சனையா சுத்தமா ஊத்தி மூடுனது யாரு? தேவகவுடா தான். பிரதமராக இருந்து இதுக்கு ஆதரவு யாரு? முரசொலி மாறனும் கருணாநிதியும் தான். 8 கோடி பேருக்கு தெரியும். நான் சொல்லலை. 8 கோடி வரலாறுகளே நான் சொல்றேன். தவிர எதை எடுத்தாலும் கருணாநிதி. விஜயகுமாரி வீட்டுக்கு போனா கருணாநிதி, ராஜாஜம்மா வீட்டுக்கு போனதை தாண்டி குச்சிட சொல்லித்தான் சார் ஆகணும். தேவகவுடா வந்த பிறகுதான் காவிரியினுடைய வரலாறு அப்படியே திசை திரும்புது. மார்க்கண்டேய கட்சி நடுவர் மன்ற தலைவர் அவர் வர்றாரு. தஞ்சாவூர் எல்லாம் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது விவசாயி பூரா கையில காலில் விழுகிறான், சால்வை போடுறான், தலப்பா கட்டுறான், கோயிலில் பூரண கும்ப மரியாதை கொடுக்குறான். இதெல்லாம் படம் எடுத்த தேவகவுடா. இவன் தமிழனு கூட சேர்ந்துட்டான். யாரு? மார்க்கண்டேய கட்சி உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. அவரு சால்வை துண்டு நீங்களே வச்சுக்கடா, நான் அப்பாவி தமிழன் கண்ணீர் விடுறேன்டா இவனுங்களை பார்த்துட்டு. இந்த கர்நாடகாவில் தேவகவுடா இருக்க வரைக்கும் என்னை அசிங்கப்படுத்திட்டான். நான் ஒரு நேர்மையான நீதிபதி, என்னை அசிங்கப்படுத்தி ஏதோ கட்டிங் வாங்கிட்டு போன மாதிரி அது ரிசைன் பண்ணிட்டே போயிட்டார். இதுக்கு யார் காரணம்? தேவகவுடா பிரதமராக வந்த பிறகுதான் காவிரி சிக்கல் முற்று முழுதாக கர்நாடகா பக்கமே முடித்து வைக்கப்பட்டு தமிழகத்துக்கு மூடு விழா செய்த காலம் தேவகவுடா. தேவகவுடாவை கொண்டு வந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம். இன்னைக்கு அதை விட இப்போ நேற்று நான் சொல்றேன் பாருங்க. தாத்தனும் துரோகி, பேரனும் துரோகி. விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்குது, எங்க உட்கார்ந்து, இது என்ன சட்டசபையா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டா, என்னையா அது?
அதாவது மேகதாது அணை பிரச்சனை வருது சார். வந்த உடனேயுமே சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இத்தனை பேர்ட்டு அரசியல் கற்றுக்கொண்ட உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர். விளங்குமா அந்த நாடு? நான் சொல்ல நல்லா கவனமாக கேட்டு பேசுங்க. மேகதாது அணை பிரச்சனை வரும்போது இப்போ துபாயில் இருக்கார் எதிர்க்கட்சி தலைவர். எதுக்கு துபாய்க்கு போகிறாருன்னு தெரியல, அடிக்கடி அங்கே போயிடுறாரு. அவர் ஹைவேஸ் மினிஸ்டர் சிங்கப்பூர் போய் படுத்துக்கிறார். இங்கே ஏப்ப சாப்பா தான் ஜிஹெச்சுக்கு போகணும் போடுறது சொல்கிறாரு. இந்த மேகதாது அணைக்கு நடுவர் மன்றம் போட்டுருவோன்றார். காவிரிக்கு நடுவர் மன்றம் போட்டு 74லேருந்து 50 வருஷம் ஆச்சு, தண்ணி ஒரு சொட்டு கூட வரல. எத்தனை வருஷமா? 50 ஆண்டு காலமாக நடுவர் மன்றம் போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. கட்டாத அணைக்க நடுவர் மன்றம் போடலான்னு சொல்கிறார். யார்? உதயநிதி சட்டசபையில். விஜய் சரி போட்டிருக்கேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. மொத்தமாக ஊற்றி முடியாச்சு. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இங்கர்சால் எல்லாத்தையும் அரசியல் கற்றுக்கொண்டவர். டிகிரி இன்னும் முடிக்கல. யார்? உதயநிதி டிகிரியே முடிக்கல. எல்லா வசதியும் இருக்குது. எத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது. அவங்க அப்பா பிஏ எல்லாம் டூப்ளிகேட் பிஏ. அவங்க பெரியப்ப அழகிரி ஒரு பட்டம் கிடையாது. எப்படி? அப்போது முதலமைச்சர் விட்டு பிள்ளைங்க அவ்வளோதான். எல்லா அமைச்சர்களும் வந்து அப்படி கை கட்டி நிற்பான். எல்லா பண்ணையார்களும் வந்து கை கட்டி நிற்பான். ஐஏஎஸ் கை கட்டி நிற்பான். ஐபிஎஸ் கை. இந்த வீட்டு பிள்ளைகள்கிட்ட தஞ்சை குறுவை விவசாயி குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி போகிறான்ல, அவன் தலைவிதி இவன் இந்த இளைஞங்கிட்டு இருக்கு. பொழுது போகிறதுக்கு துபாய் போயிடுவார். மருமகன் பொழுது போலினா டீ குடிக்க லண்டன் போயிடுவார். இந்த காசை பூரா அப்படியே வலிச்சு கொண்டு போய் துபாயிலையும் லண்டன்லையும் சேர்த்துட்டானுங்க. பொழுது போலினா துபாய், பொழுது போலினா லண்டன். இப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸில் 7 மணிக்கு ஏறினீங்கன்னா 4 மணிக்கு கூட இறக்கி விட்டுறோம். இங்கேருந்து கள்ளக்குறிச்சி போகிற நேரத்தில் எங்கே போய் இறங்கிடலாம்? பிரிட்டிஷ் ஏர்வேஸில். அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் அப்படியே ட்ராலியோட எல்லாம் உலக நாட்டு ஒயின் ஐட்டம் கூட தள்ளிட்டு வருவாள். நம்ம போன வாளுக்கு பக்கத்தில் கடைசியாக பையன் அங்கே இருக்கான். நான் எங்கேயே லண்டன்லாம் பார்த்தேன். என் பையன் படித்து கிடிச்சு கஷ்டப்பட்டு அங்கே லண்டனில் பேரிஸ்டாக இருக்கான். அப்போ தான் நான் பார்த்தேன், ஓ இப்படிலாம் இருக்கா. நம்ம எக்கனாமிக்கல் கிளாஸ் 7 கிலோ தான் கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் போன வாரம் தாய்லாந்து போயிருந்தீங்க, என்கிட்ட ஃபோட்டோ அமைச்சு உங்களால் என்ஜாய் பண்ணுறாரு பாருங்க உங்கள் நண்பர்கள். எனக்கு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஆமாம் சார். அதாவது என்னங்க தாய்லாந்து போனதை என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள்? இல்லை, நான் யாம் அமைப்பில் சதாசிவம் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சி கட்டுரைகளை 41 பேர் சமர்ப்பித்தார்கள். 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு செயற்கை முத்துக்களை தமிழர்கள் உருவாக்கியிருக்கான். ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர். ஒரு குளத்தை வெட்டி குளத்துல கடல் நீரையும் விட்டுருவான், ஆற்று நீரையும் விட்டுருவான், ஊத்து நீரையும் விட்டுருவான். 12,000 வருடங்களுக்கு முன்பு செயற்கை முத்தை தயார் செஞ்சு உலகம் பூரா வித்துருக்கான். தமிழை எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி. இந்த ஆய்வு கட்டுரையை தாய்லாந்து பல்கலைக்கழகத்தில் 41 பேர் பல ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து அங்கே அறிவு சார்ந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். தாய்லாந்துக்கு நான் பட்டையா பக்கமாக போயிருந்தேன். இல்லை, உங்கள் ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி தான் எனக்கு அமைச்சிருந்தேன். உங்கள் நண்பர் பட்டையாவில் இருக்காருங்க. அங்கே போய் யாரோ ஒரு ஹோட்டலுக்கு விளம்பரம்லாம் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோ தான் தமிழர் விஜய் நடத்துறாரு சுகம் ரெஸ்டாரண்ட். எனக்கு சாப்பாடு இலவசமாக கொடுத்து எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கியா தமிழை, நீ தமிழாக சாப்பிட்டுக்க சரியா. நான் நல்ல நண்பர், நல்ல குடும்பம். அது நல்ல அந்த வீடியோ அதான். அப்போ உலகம் பூரா தமிழர்கள் நம்மளை வரவேற்கிறான். அதனால நம்ம இலவசமா போறோம். நம்ம என்ன தீர்வு சார்? நம்ம மேகதாது காவிரிக்கு காவிரி சிக்கல் தீராத சிக்கல் தானா? இந்த சிக்கல் எப்ப தீர போகுது? இதற்கு என்னதான் தீர்வு சார்? மேகதாது அணை கட்டவே கூடாது, ஆமா தானே? ஆமா ஆமா, அது கட்டவே கூடாதுன்றதுல உறுதியா டிகே சிவகுமார் இருப்பாரா? இருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் ஆட்சிக்கு வருவது காவிரி இஷ்யூ தான். காவிரி இஷ்யூ தான். ஓகே. நீங்கள் அத்வானி, நான் பல இதை எனக்கு 66 வயசில் 20 வயசில் எனக்கு அறிவு வளர்ந்த பிறகு 46 வருஷம் அரசியல் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறேன். பாஜகவுடைய ரத யாத்திரை வருது. முரளி மனோகர் ஜோஷி வராரு. கர்நாடகா முழுக்க என்ன பேசிட்டு வர்றாருன்னா, ஒரு சொட்டு தண்ணியை கூட தமிழுக்கு தரமாட்டோம் பேசிட்டு வர்றாரு. அவருக்கும் முரளி மனோகர் ஜோஷிக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியா முழுக்க ரத யாத்திரை. அந்த மக்களை உசூர் வந்த பிறகு தண்ணி கொடுத்தே ஆகணும். முரளி மனோகர் ஜோஷி. ஆமா, தண்ணி வாங்க இவன் நம்ம தமிழ்நாடு பாஜக எழுதி கொடுப்பான்ல. ஆமா, எழுதி கொடுக்கறது. அப்படி தண்ணி வாங்க விட மாட்டான். கர்நாடகா
அத்வானி வருவார் ரத யாத்திரை. ஆ, அத்வானி ஃபேமஸ் இல்ல. ஆமா. காரணம் எங்க நீங்க கர்நாடகா என்டர் பண்ணா ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு போகாது. ம், இது கன்னடர்கள் உரிமை. ம், தலைக்காவிரி யாரு இது? ஆச்சா ஓச்சான்னு பேசி கடைசி வரைக்கும் ஒசூர் வரைக்கும் வந்துடுவார். ம், ம். ஒசூர் தாண்டோனையா தண்ணி நமக்கு தான். தண்ணி கொடுத்தே ஆகணும். இது இப்படித்தான் ஓடுது. காங்கிரஸும் அதே பாணி. எல்லாம் அதே தான். ஆ, கம்யூனிஸ்டுகள் அதே தான். அதேதான். கம்யூனிஸ்டுகளை ஆ. கம்யூனிஸ்டுகளுக்கு உலக எல்லையே கிடையாது. இவர் ஸ்டாலின் அது அதிபராக இருந்த பொழுது உலகத்தை எல்லை எடுத்து விட்டுட்டார். ஆ, உலகத்துக்கு எல்லை. எல்லையே வேண்டாம். ஆ. ஆங்கில அடிமை மொழி கிடையாது. ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒரு எழுத்தெடு, ஒரு மொழியை உருவாக்கு. ஆ. உலகத்தையே திறந்து விடுனார். ஆ. யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர். ம், இதை சொல்லி ஸ்டாலின் தான் சொன்னார். ம், ஸ்டாலினால தான் பிரிட்டிஷ்காரன் இந்தியா உட்பட 3ஆம் உலக நாடுகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததே ஸ்டாலின் தான். ம். செகண்ட் வேர்ல்டு வார்ல சுருக்கமா சொல்லிடுறேன். செகண்ட் வேர்ல்டு வார்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்ல மாட்டான் கபோதி பயிர்ல. என்னன்னா அப்படியெல்லாம் வார்த்தை வேண்டாம். இல்லங்க. ஆமா. ஏமாத்துறவனுக்கு என்னங்க சொல்றோம்? அதை விட என்ன உணர்ச்சி மனுஷனுக்கு உணர்ச்சி வேணுங்க முதல்ல. ஆ. அதாவது 2 கம்யூனிஸ்ட் ஆபீஸ் பாருங்க, பெருசு பெருசா ரெண்டு பாத்தீங்கன்னா. ஆமா கம்யூனிஸ்ட் கட்சி பூரா திமுக உதயநிதிக்கிட்ட போய் பாதி கிடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இப்போ தாவே கட்ட போயிடுச்சு. இப்போ பனையூரில் போய் கை கட்டி நிற்பாங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ்காரன் பிரெஞ்சுக்காரன் இல்லாமல் ஹிட்லர் அடித்து தூக்கி உலகம் பூரா தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டான். ம், அப்படி கொண்டு வந்த பிறகு கடைசியாக ஸ்டாலின் காலில் போய் விழுகிறான். ஐசன் ஓவர் அமெரிக்க ஜனாதிபதி, பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில், வின்ஸ்டன் எல்லாம் போய் ஸ்டாலின்ட்டு போகிறாங்க. போய் எப்படியாவது இந்த ஹிட்லரை அடிச்சு உதான்னு. செம்படை தான் ஜெர்மனை நோக்கி நகருது. ம், செம்படை நகர்ந்த பிறகுதான் ஹிட்லருடைய சமாதி முடித்து வைக்கப்படுகிறது. ஹிட்லருக்கு சமாதி ரஷ்யாவில் வெட்டப்பட்டது. அப்பதான் ஸ்டாலின் சொல்றாரு, பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் கூட சொல்றாரு, நீங்க உங்களுக்கு நான் பிரிட்டிஷை காப்பாத்துறேன், ம். பிரிட்டிஷை காப்பாத்துறேன், ஆனால் நீ பிடித்து வைத்திருக்கிற 3ஆம் உலக நாடுகளுக்கு விடுதலை கொடுக்கணும், ம். கைது போடியாங்கிறாரு. வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்காம கைது போடுறாரு. ஏன்னா ஸ்டாலின் ஒரு செருப்பு தைப்பவருக்கும் துணி துவைப்பவருக்கும் உடைய புள்ள. ம். அப்பா யாரு? செருப்பு தைக்கிறவன். அம்மா சலவை தொழிலாளி. அப்பேர் ஜோசப். குழந்தையை வளர்க்க முடியாம ஒரு கிறிஸ்டின் மிஷினரியில் உண்டி விட்டுறாங்க. அங்க படிக்கிறாரு. படிக்கும் போதே கம்யூனிஸ்ட் பேசுறாரு. கிறிஸ்டின் மிஷின் கம்யூனிஸ்ட் வச்சுக்கோனா தெருவுக்கு போட்டுறான். அப்படி வந்தாள். அதனால அவன் உணர்வு பூர்வமா இருக்கான். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின். ம். இந்த ஸ்டாலின் போயிட்டீங்களா இல்ல. அறிவாளத்துக்கு? அப்போ 3ஆம் உலக நாடுகள் விடுதலை அடைவதற்கு காரணமே யாரு? ஸ்டாலின் தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கான சொல்ல மாட்டான். சார், நான் என்ன கேட்கிறேன், இறுதியா ஒரு கேள்வி. இயற்கை கொடுக்கிற அத்தனை கொடையும் இங்குள்ள அத்தனை மக்களுக்கு சொந்தமானதான். ஆமா. அதை போய் பார்டரு நான் எப்பவும் பார்த்தேன். நான் செய்திகள்ல சில இடங்கள்ல நம்ம அந்த வீடியோ காட்சிகள், கோப்பு காட்சி எடுப்பாங்க. அதுல பாக்குறேன், அந்த மேகதாது அணை கட்டக்கூடிய இடம்னு சொல்லி ஒரு மார்க், அந்த இடத்துல சிவப்பு கலர் கொடியெல்லாம் மார்க் பண்ணி நட்டு வச்சிருக்காங்க, பார்டர் மாதிரி. அதாவது சார், ஆ. 12,500 ஏக்கர் நிலத்தை எடுக்கணும் சார். ஆ. எவ்வளவு? 12,500 யானை வலசை பாதை இருக்கு. அதாவது திக்கு ஃபாரஸ்ட். திட்ட மதிப்பு 9,000 கோடி. அதுல நீங்க 4.25 லட்சம் பழங்குடி மக்கள் இடம்பெயரணும். இந்த டேம் கட்டினா இது அதாவது அடர்ந்த காடு. ஆமா, விலங்குகள் எல்லாம் இதனால் வேட்டையாடப்படும். ஆமா, பழங்குடி எல்லாம். அது அந்த இதுக்கு இது இன்னொரு கொடுமை தெரியுமா? 12,500 ஏக்கர் நிலமா? ஆமா, இல்ல 12,500 ஏக்கர் நிலம் எடுக்கணும். எடுத்தாதான் இந்த டேமே கட்ட முடியும். இன்னொரு கொடுமை சொல்லட்டுமா? இந்த தமிழர் அழுவதை தவிர இந்த டேம் கட்டுறதுக்கான மணல் பூரா எங்க திரும்ப போச்சு? நம்ம ஊர்ல இருந்தா. இப்படி ஒரு இன உலகத்தில் இருக்குமா சார்? இவனுக்கு தண்ணி வேண்டான்னு கட்டுவதற்கான மணலை இந்த ஓபிஎஸ் பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கும் போது தான் கொடுத்தார். அதாவது 50,000 ரூபாய் லோடு கொடுத்து இப்படி ஒரு இனம் உலக. இந்த பக்கம் நாங்க அணை கட்ட மாட்டோம்னு தீர்மானம் போட்டு சட்டசபை போட்டிட்டு இருக்கான். மணல் விற்கிற ஒரு நாளைக்கு 2,000 லோடு போது கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும். நீங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆத்துல பூரா மண்ணை எடுத்து 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 பாறை தான் இருக்கு. மணல்ல தண்ணி உருபிடி மணலை உருவாக்குவதற்கு ஒரு ஆறு ஏறக்குறைய ஒரு 3000 கிலோமீட்டர் பயணம் செய்யும். உருபிடி மணலை உருவாக்குவதற்கு இதான் இயற்கை சொல்லு. பாறைகள் மீது தண்ணி ஓட ஓட பாறையில் உறைவு ஏற்பட்டு மண் அப்படியே தள்ளிட்டே வருது. அப்போ உருபிடி மண்ணுக்கு ஒரு ஆறு எத்தனாயிரம் கிலோமீட்டர்? 3000 கிலோமீட்டர். அப்ப இதை என்ன பண்றான்? பொக்கலைன்னு வச்சு சேகர் ரெட்டி, படிக்காசு, மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன் இத்தனை பேரும் வாங்கிக்கிறான். இதுக்கு சிஎம் ஆபீஸில் டெண்டர். எங்க ஜெயலலிதா காலத்திலும் சரி, கருணாநிதி காலத்திலும் சரி, சிஎம் ஆபீஸில் டெண்டர். இப்போ டெண்டர் ஆரம்பிக்கல. எங்க
விஜய் ஆபீஸில். அப்போது பாறை வந்த பிறகு நீர்பிடிப்பு எங்கேயுமே போகலை. நீங்கள் ஈரோட்டில் கோண வாய்க்கால் ஒன்று இருக்குது, காளிங்கராய் வாய்க்கால். ஏன் அவன் 500 ஆண்டுகளுக்கு கோணையாக கட்டினான்? நிலத்தடி நீர் கீழே போகட்டும், பாசனம் வளரட்டும். அந்த தண்ணி பாசனம் போகும்போது அந்த ஈரப்பதம் உள்ள மண்ணுக்கு போக பக்கத்தில் ஒரு வாய்க்கால் வெட்டினாலோ கிணறு வெட்டினாலும் தண்ணி ஊறும். அதுக்காக என்ன பேர்? அது கோண வாய்க்கால். அப்படிப்பட்ட அந்த கோண வாய்க்காலை காளிங்கராயன் கட்டின காளிங்கராயன் வாய்க்கால் ஒருத்தன் சொல்கிறான், உன் சொந்த பந்தம் பூரா சௌரியமாக இருக்கிறதுக்கு நல்லா வாய்க்கால் வெட்டிட்டியான்னா அப்படியே போட்டுட்டு எவ்வளவு சொரணை உள்ளவன் வாழ்ந்துருக்கான் பாருங்க. நீங்களே வச்சுக்கடா உங்க வாய்க்காலை கட்டிய காளிங்கராய குடிபடை சொந்த பந்த மச்சா மாமா எல்லாத்தையும் கூட்டிட்டு பொள்ளாச்சி போய் செட்டில் ஆயிட்டு, ஜமீன் ஊத்துக்குழி போய் செட்டில் ஆயிட்டு. எவ்வளவு சொரணை உள்ளவ இந்த தமிழன் என்பது வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. இப்போ இதுல மேகதாது அணை கட்டியே தீருவோம் என்பதுதான் இப்ப காங்கிரஸ் கொடுத்திருக்கிற உறுதிமொழி மக்களுக்கு. அதனால காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்போ இங்கேயும் நம்ம திரு விஜய் அவர்கள் இப்ப மாணிக் டாகூர் வந்துட்டாரு. டாகூர் பேர் ஏன் வச்சிருக்காரு? லைசன்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஹிந்திக்காரன் தமிழனுக்கு கொடுக்க மாட்டான். யாரு கொடுப்பான்? மார்வாடி தான் கொடுப்பான். அதுக்காக தான் டாகூர். இவர் தான் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். விளங்குமா தமிழ்? காங்கிரஸ் காலத்தில் இந்திரா காந்தி கருணாநிதி மிரட்டி தான் காவிரி அந்த அம்மா காலி பண்ணிச்சு. ஏன்னா காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் வராது. எங்கே வரும்? கர்நாடகாவில் வரும். அப்போ இருந்தால் தேவராஜ் சரசு போன்ற மூத்த தலைவர்கள் சொல்லிட்டான், அம்மா தமிழ்நாட்டுக்கு இனிமேல் காங்கிரஸ் வழி இல்லை, அதனால் கர்நாடகா மட்டும் காப்பாற்றுங்க. கர்நாடகாவை நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கி 1924 பதிவை 1974 50 வருஷத்தில் மீண்டும் பண்ண விடாமல் அதை அப்படியே கிடப்புல போட்டு கர்நாடகா சாதகமாக இருந்தீங்கன்னா காங்கிரஸை காப்பாற்றுவீங்க. காங்கிரஸ் கர்நாடகா சாதகமாக தான் இருக்க போகுது. அதுக்கு வழியே இல்லை. தண்ணி கொடுத்தால் அங்கே காங்கிரஸ் ஆட்சி கவரும். தண்ணி கொடுத்தா. ஆமாம். எம்ஜிஆர் ஒரு முறை என்ன பண்ணார்? பங்காரப்ப சிஎம் இருக்கும்போது சாவுறான் ஆள் போகிறான், எப்படியாவது பண்ணியா எம்ஜிஆர் போய் சொன்ன பிறகு பங்காரப்ப என்ன பண்ணார்? அங்கே அந்த ஷட்டருக்கெல்லாம் ரிப்பேராக போச்சு, துரு பிடிச்சிருச்சு, கிரீஸ் போடணும், டேமை திறந்து விடுங்க. எம்ஜிஆர் தாங்க காரணம். எவ்வளோ உயர்ந்த மனிதனுங்க. இந்த தமிழகத்துக்காக உயிரோடு ஆவியா இன்னும் இருக்கா. இந்த பயலுக்கு கூட எங்கே போயிட்டு இருக்கானுங்க? எம்ஜிஆர் கட்சி ரெட்டையில் போகிறான், கோடிக்கணக்கை திருடி விட்டு எல்லாம் பனையூரில் போய் கை கட்டி நிற்கிறானுங்க. எல்லாம் ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி ஒரு காலம் விஜய் கை கட்டிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? இப்போ இவனுக்கு கூட போய் அங்கே கை கட்டி நிற்கிறானுங்க. வரலாறு எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்களா? எம்ஜிஆர் தான் குண்டுராவ் கிட்டையும் பங்காரப்ப ஒரு முறை குருவையெல்லாம் காயுது, நேராக கிளம்பி போனார். போய் அவங்க அம்மா எம்ஜிஆர் வந்திருக்கானா, எம்ஜிஆர் நான் பார்க்கணும், எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் கூட நிறைய ஓடும். சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனேயும் விற்குது. அப்பா தண்ணி குடிங்கிறார். உங்கள் மகன் தண்ணி தர மாட்டேங்கிறாருமா. ஏன்டா தண்ணி தர மாட்டேங்கிற? என் மக்கள் பூரா சாவுறான், தண்ணியில் விற்குது, மறுபடியும் விற்குது. எம்ஜிஆருக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் குடிக்கிறேன், இல்லை இங்கே விற்கி சாவுறேன். எம்ஜிஆர் டேய் தண்ணியை திறந்து குடிச்ச சொல்றா. உடனே பீடு சட்டை இழுக்கிற சத்தம் கேட்டு தண்ணி குடிச்சான். எவ்வளவு ஒரு உன்னதமான தலைவர். மலையாளி சவுண்ட் கேட்டு தண்ணி. உண்மைய அவ்வளவு உண்மை. நான் சொல்லுகிறது உண்மையை தவிர வேற எது இல்லை. நீங்க பதவி பிரமாணத்துக்கு கவர்னருக்கு முன்னாடி உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சட்டத்துக்கு புறமா எதையும் ஏமாற்ற மாட்டேன். 2 இட்லிலையும் ஒரு டம்ளர் தண்ணியிலையும் காவிரி தண்ணியை வாங்கியிருக்காரு. குருவை தண்ணி, குருவை. எத்தனை கருணாநிதி ஏங்க இது சினிமா கதை மாதிரி. சினிமா அதாங்க. நீங்க உங்களை சொல்லி தப்பு இல்லை. தமிழ்நாடே இப்போ சினிமாவில் தான் இருக்கு. தமிழ்நாடு இப்போ கோட்டை எப்படி இருக்கு? சினிமா ஷூட்டிங்காக தான் இருக்கு. அதனால அது உங்களையே விடலாது. உங்கள் விஜய் உயிரென்ன கொக்கா கோலா கருப்பு பிரவுனு கலருடா, உங்க அக்கா மகள் அதே கலர்டா. ஏண்டா தலைவா, காமராஜர் 9 வருஷம், கக்கா பல வருஷம். இப்போ ரெட்டமலை சீனிவாசன், ஜீவா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மூட்டையை போட்டு குப்புறப்படுத்திருந்தாராமா. அப்போ கூட வந்து கட்சிக்காரன் ஏற்றி விட, பசிக்குதியா 2 இட்லி வாங்கிக்கூடியா? டேய் இதெல்லாம் கட்சிக்காரன் கொடுத்த காசு, நான் படுத்த தூங்கிட்டேன் உருவிட்டு போயிடுவான். காசை போட்டு சில்லறை காசு தான் கொடுப்பான். 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பான். குப்புற போட்டு படுத்திருந்தாராம். காமராஜர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சத்தியமூர்த்தி பவனம் தியானப்பட்ட மைதானம் இருக்குல்ல, இது ரெண்டுமே காமராஜர் சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது பணம் கொடுப்பான். 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா கொடுப்பான்ல, அப்படியே ஒன்று கஸ்தூரி ரங்கன் ஐயர் கொடுத்துருவாராம். ஐயா நீ வச்சுக்கணும். கஸ்தூரி ரங்கன் ஐயர் அவன் பார்ப்பான் எவ்வளோ நேர்மையாக. சாகும்போது இந்த காமராசனை கூப்பிடுறாங்களாம். ஐயா என்ன விஷயம்?
நீ கொடுத்த காசெல்லாம் மூட்டையாக வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ, நான் சேர்த்த ஒரு என் புள்ள பசங்களை அமுத்திக்குவானுங்க. அவன் எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கான் பாருங்க. கஸ்தூரி ரங்கன் ஐயர் யார் காமராஜர்கிட்ட எடுத்து கொடுத்த மூட்டை தான் இன்னைக்கு இருக்கிற சத்தியமூர்த்தி போனோம். காமராஜர் இப்ப வாடகை கூப்பிட்டாங்க, வாடகை வித்துருவானு பட்டாவே போட்டுருவானுங்க. ஏன்னா மார்வாடி கொடுத்து மொத்தமா எடுத்துக்கடா. இப்படியெல்லாம் தலைவன் வாழ்ந்துருக்கான். காமராஜர் கக்கனும் எப்படி தலைவனா வாழ்ந்திருக்கான்னு பாருங்க. ஜீவா அப்ப இன்னைக்கு இவர்களை எல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஞாபகப்படுத்த முடியுமா? 2005-2007 இறுதி தீர்ப்பு தண்ணி கொடுத்தே ஆகணும், திறந்து விட்டே ஆகணும். யாரு? உச்ச நீதிமன்றம். வல்லிய வல்ல 16 ஆண்டு காலம் கழிச்சு 1991 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி கொடுத்தே ஆகணும்னு வல்லிய 1990 விபிசி காலத்துல நடுவர் மன்றம். அதாவது கர்நாடகா நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கவே கிழிச்சு வீசுறான். ஆமா, இப்ப விஜய் எப்படி ஹேண்டில் அப்போ 1990 விபிசி காலத்துல நடுவர் மன்றம் 240 192 டிஎம்சி தமிழ்நாடு பாண்டிக்கு திறந்து விடுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட். சார் பல தீர்ப்புகள் வந்திருக்கு சார். இப்ப விஜய் கிட்டயும் உதயநிதி கிட்டயும் மாட்டிருக்கு. இப்போ அரசியல் எங்க போய் இதை முட்டுவது? பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்ட்டு. மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்றது தான் தமிழர்களுடைய உணர்வு. விவசாயிகள், கடைமடை விவசாயிகள் குறிப்பாக பாதிக்கப்படுவாங்கன்றது பெரிய வேதனையான ஒரு விஷயம். இதை நம்ம ஒரு வெளிப்படையான ஒரு பேட்டியாக நம்ம இதை அப்படியே மக்கள்கிட்ட கொடுப்போம், போய் சேரட்டும். நேரில் நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.